வெல்கம் டு ஆஹா ரெசிபிங்க. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது நோன்பு வந்ததுனால நோன்பு கஞ்சி. நோன்பு வந்து கஞ்சியில் மட்டன் போட்ட நோன்பு கஞ்சி. இது ஒரு மெத்தடு. நிறைய விஷயம் இருக்கிறதுனால இது வந்து ஒரு மெத்தடு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து மட்டனை வந்து பேட்டர் பண்ணி வச்சுருக்கோம். மட்டனை வந்து என்னென்ன போட்டு பேட்டர் பண்ணி வச்சுருக்கோம்? ஃப்ரைடு ஆனியனு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் க்ரீன் சில்லி, அப்புறம் வந்து தக்காளி, அப்புறம் வந்து சக்தி மட்டன் மசாலாவில் ஒரு 2 ஸ்பூனு சால்ட்டு, மல்லி புதினா, இது கொஞ்சம் வந்து ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில் போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஒரு 1/4 கிலோ மட்டன். இது 1/4 கிலோ மட்டனில் 3 ஹவர்ஸ் வந்து பேட்டர் பண்ணி வச்சுருக்கோம். தென் வந்து இது வந்து அந்த கஞ்சிக்கு உண்டான பேஸு. இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு 100 கிராம் வந்து பாசுமதி ரைஸு, ஒரு 100 கிராம் வந்து இந்த உடைச்ச கோதுமை சம்பா ரவைன்னு சொல்லுவாங்களே அது, அப்புறம் ஒரு 100 கிராம் வந்து சிறுபருப்பு பச்சைப்பயிறு, அப்புறம் வந்து ஒரு கடலை துவரம்பருப்பு ஒரு 100 கிராமு, ஒரு ஃப்ரெஷ் பீஸு அது வந்து ஒரு 100 கிராமு, ஒரு கேரட்டு வெட்டி போட்டு அது நல்லா அலசி வச்சுருக்கோம். இப்போ முதல்ல நம்ம இந்த நட்ஸ்லாம் வந்து வேக வச்சுக்குவோம். இப்போ 2 பக்கமும் வச்சு 2 அடுப்புலையும் வச்சாச்சு. உள்ளே வந்து இந்த பருப்புலாம் போட்டு அதை வேக விட்ருக்கோம். கொஞ்சம் லேவிஷாக தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை வந்து மட்டன், அந்த நம்ம பேட்டர் பண்ணி வச்ச மட்டனை போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் மட்டனும் நல்லா வேகணும். கறி எலும்பு தனியாக வரணும், கறி தனியாக வரணும், அந்தளவுக்கு வேகணும். நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூடவே ஊற்றலாம். இதுமாரி இங்கே இந்த பருப்பும் நல்லா கொஞ்சம் தண்ணி கூடவே ஊற்றி வேக வைக்கணும். ஏன்னா இது கஞ்சி தானே, உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்டீம்லாம் வரட்டும், அந்த வெந்த பிறகு அடுத்த ப்ராசஸ் போகும். ஓகேங்க, இது வந்து இந்த நம்ம பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. அடுத்தது கறியும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கிண்டிகிட்டே இருந்தால் தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் அந்த கஞ்சி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ அந்த பருப்பில் வந்து இந்த கறி மசாலா போட்டாச்சு வெந்ததை. இப்போ நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி இந்த க்ளாஸி லுக் வர வரையும் கிண்டணும். இதனால் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கிண்டினா தான் அந்த கஞ்சியோடைய கன்சிஸ்டன்சி வரும். நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா கஞ்சியோட கன்சிஸ்டன்சி வரும். கொஞ்சம் நல்லா தளதளன்னு இருக்கும்போது ஆஃப் பண்ண வேண்டியது. நல்லா கஞ்சி நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வந்துட்டுங்க. இப்போ அது மேலே நான் வந்து வறுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரைடு ஆனியன்ஸை அது மேலே வந்து கொஞ்சம் போட போகிறோம். நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரமலான் மாதத்தில் நோன்புக்காக உள்ள கஞ்சி. இது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், வந்து ரிச்சாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஹேவ் எ நைஸ் டே. ஓகே.